exercise 6.2 10th maths exercise 6.2 4th sum. A statue 1.6 meter tall stand on the top of a pedestal. ஓகேவா, ஒரு ஸ்டாச்சு ஓகேவா ஒரு பெடிஸ்டல் மேலே நிற்கிது. ஓகே, ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் இவ்வளோன்னு கொடுக்கல. ஓகேவா, அந்த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த ஸ்டாச்சு. ஓகேவா, அந்த டாப்போட ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி ஆட் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, அதே சேம் பாயிண்டில் இருந்து த சேம் பாயிண்ட் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பெடிஸ்டல், இந்த பெடிஸ்டலை பார்க்கும்போது அந்த ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி ஆட் ஆகுது. இந்த பெடிஸ்டல் இருக்குல்லையே அதோட டாப்பை பார்க்கும்போது 40 டிகிரி ஆட் ஆகுது. அப்படின்னா ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி பெடிஸ்டல். இந்த பெடிஸ்டலோட ஹைட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸ்டாச்சுவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. ஸ்டாச்சுவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பெடிஸ்டலோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது 40 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். போட்டுடலாமா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் என்னது, இன் ட்ரையாங்கிள் BAD. ஓகேவா, அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இன் ட்ரையாங்கிள் CAD. போட்டுடலாமா? கவனிங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த ட்ரையாங்கிளில் இங்கே தீட்டா இருக்குது. ஓகேவா, நமக்கு இந்த ஹைப்போட்டெனியஸ்க்கு வேலை கிடையாது. ஓகேவா, அப்போது அந்த ஆப்போசிட்டுக்கும் அட்ஜஸ்டன்ட் யூஸ் பண்ணால் டேர்ன் தீட்டா தான். அப்போது டேர்ன் 40 டிகிரி ஈக்குவல் டு டேர்ன் 40 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். இது எக்ஸ் ஒய்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க, வேல்யூஸ் கிடையாதுங்கிறதுனால BAADன்னு கொண்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது எக்ஸ் ஒய்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இதோட வேல்யூ என்னது, BA இல்லைனா AB எழுதிக்குங்க. அடுத்து என்ன நினைக்கிறோம், AD. இந்த ஸ்டெப்பில் இதை ஏபின்னு எழுதிக்கலாம். கவனிங்க, டேர்ன் 40யோட வேல்யூ பாருங்கள். டேர்ன் 40யோட வேல்யூ நமக்கு கொடுத்துருந்தாங்க 0.8391 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ. இந்த பிஏயோட வேல்யூ என்ன தெரியும், எக்ஸ். நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம் ஃபைனலாக. ஓகேவா, இதோட வேல்யூ என்ன தெரியும், ஏபியோட வேல்யூ எக்ஸ்ன்னு தெரியும், டிவைட ஏடியோட வேல்யூ ஒய்னு தெரியும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், சிஏடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஓகேவா, டேர்ன் 60 டிகிரியில் டேர்ன் 60க்கு ஆப்போசிட் என்னதுப்பா, இது ஹோல் ஆப்போசிட், அப்படி தானே. அப்போது AC பை AD. ஓகேவா, AC பை AD. ஓகேவா, டேர்ன் 60யோட வேல்யூ எவ்வளவு, √3. ஏசியோட வேல்யூ பாருங்கள், இதான ஹோலாக ஏசி. இப்போ இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ, அப்படி தானே. அது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1.6 டிவைட ஏடியோட வேல்யூ ஒய். ஓகேவா, இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம், இந்த ஒய் இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இந்த ஒய் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு கொண்டு வரலாம் இல்லையா. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட 0.8391. அங்கே அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு கொண்டு வாங்க. ஒய் ஈக்குவல் டு இந்த √3 இந்த சைடு வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1.6 டிவைட √3. ஓகேவா, இங்கேயும் ஒய் ஈக்குவல் டு இங்கேயும் ஒய் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிச்சுமா, இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள் கிடச்சி, ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. இந்த ட்ரையாங்கிளில் டேர்ன் 40 ஈக்குவல் டு ஏபி பை அடுத்து என்னது ஏடி. ஸோ எக்ஸ் பை ஒய். ஓகேவா, அடுத்து கவனிங்க, டேர்ன் அடுத்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்லையே, அந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா டேர்ன் 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏசி இல்லைனா சிஏ பை ஏடி. என்ன வேல்யூஸ் தெரியுமோ அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இதையும் ஒய் ஈக்குவல் டு இதையும் ஒய் ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் தெரியும், வேறு வேல்யூ தெரியாது. ஓகேவா, இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே ஒய் ஈக்குவல் டு இது ஒய் ஈக்குவல்னு கொடுத்ததுனால ஈக்குவேஷன் 1 and 2 gives லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல்ங்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு வச்சு நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம் எக்ஸோட வேல்யூ. ஏன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும், ஏபியோட வேல்யூ தானே ஃபைன் பண்ணணும். ஏபியோட வேல்யூ தானே எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், அப்போ எக்ஸோட வேல்யூ கொண்டு வரணும். ஒய் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால ரெண்டையும் ஒய் ஈக்குவல் டு கொண்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்லி நம்ம ஆன்சர் போட போகிறோம். ஸோ 8391 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1.6 டிவைட √3. இந்த √3 எந்த சைடு கொண்டு வந்துடலாமாப்பா, √3யோட வேல்யூ √3 எக்ஸ்ன்னு கூட எழுதிக்கங்க, இல்லைனா √3யோட வேல்யூன்னு தெரியும், 1.732ன்னு தெரியும். இந்த √3 எந்த சைடு கொண்டு வந்துட்டோம், √3யோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸ் இருக்கட்டும். அதேமாதிரி இந்த வேல்யூ எந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா, ஒவ்வொரு வேல்யூட ஒவ்வொரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.8391x ப்ளஸ் இந்த வேல்யூட இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்போது 8391 into 16
ஓகேவா, மல்டிபிள் பண்ணிடலாமா? 6 54, so 4. Next one 350. 1 போட்டால் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். 1 9 3 8 6 5 2 4 13. ஓகே தானே? இப்போ என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள். 1 ப்ளஸ் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள். இங்கே ஒரு 4 டிஜிட்டு, இங்கே ஒரு 1 டிஜிட், 5 டிஜிட்டு. 1 2 3 4 5. ஸோ 1.34256. ஓகேவா? இந்த √3 அந்த சைடு கொண்டு போனோம். √3யோட வேல்யூ 1.732 இன்ட்டு எக்ஸ். இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போனோம். இந்த வேல்யூ எக்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது இன்ட்டு எக்ஸ் மட்டும் கிடச்சி. இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1.34256ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் நம்ம 4 டிஜிட் எடுத்துட்டாலே போதும். இந்த 5 கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து போட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை 6 ஆக்கிடலாம். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். கிடச்ச வேல்யூ அப்படியே போட்டாச்சு. அடுத்த வேல்யூ பாருங்கள். இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 1.732x மைனஸ் 0.8391x. இந்த எக்ஸோட வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்க வேல்யூவை 4 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது 1.3426 எழுதிட்டேன். ஓகேவா? இது 5க்கு மேலே இருக்கிறதுனால இது 6 எழுதியாச்சு. ஓகே தானேப்பா? ஓகே தானே? இது டவுட் இல்லைல்ல? இப்போ இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? இதுவும் எக்ஸ் இருக்குது, இதுவும் எக்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸை காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 1.732 மைனஸ் 0.8391 இருக்கும். ஈக்குவல் டு 1.3426. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? பாருங்கள். 1.732ல் 0.8391 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாயிண்ட் இருக்கிறதுனால லாஸ்ட் வேல்யூவில் 0 சேர்த்துக்கலாம் இல்லையா? ஓகே தானே? பாயிண்ட் இருக்கிறதுனால லாஸ்ட்டில் எவ்வளோ வேணால் 0 தேவைப்பட சேர்த்துக்கலாம். ஓகேவா? இதில் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 9 2 9 8 0 பாயிண்ட். ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு 0.8929 ஈக்குவல் டு 1.3426. ஓகேவா? இந்த வேல்யூ பாருங்கள். இங்கே மல்டிபிள் இருக்குது. சிவந்த என்னவாகும்? டிவைடில் வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1.3426 டிவைட 0.8929. இங்கேயும் 4 டிஜிட், இங்கேயும் 4 டிஜிட் தான் இருக்குது. ஸோ பாயிண்ட்டே எடுத்துடலாம். அப்போது 13,426 டிவைட 8,929. ஓகே தானே? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். 13426 எதால் டிவைட் பண்ண போகிறீங்க? 8929 டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிடலாமா? 13,000 8,000 எத்தனை டைம் இருக்கும்? ஒரு டைம் தான் இருக்கும். அப்போது 8929 சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? என்ன கிடைக்கும்? 7944. ஓகேவா? பாயிண்ட் வச்சுட்டா இதில் ஒரு 0 சேர்த்துக்கலாம் இல்லையா? இந்த 40,000 எத்தனை டைம் இருக்கும்? மேக்ஸிமம் 5 டைம் இருக்கும். இங்கே 8,000, இங்கே 40,000 இருக்குது. ஸோ 8 × 5 தான் 40 கிடைக்கும். ஓகேவா? போடுங்க. போட்டால் என்ன கிடைக்கும்? 5 2 6 5 2 6 5 வேலை போட்டால் என்ன கிடைக்கும்? 44. பேலன்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள். 5 3 2 5 2 5 2 3. ஓகேவா? ஸோ பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க இல்லையா? பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3,250 தான் இருக்குது. ஓகேவா? இங்கே எவ்வளோ இருக்குது? 8,000 இருக்குது. ஓகேவா? இதில் இருக்குமா? இருக்காது. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ கவனிங்க. அடுத்த ஸ்டெப் நான் போடலாம். கவனிங்க. இங்கே 3 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். 3 or 4 டைம்ஸ். ஏன்னா 5 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 44,000 வரும். ஸோ 4 கூட இருக்காது. எவ்வளோ டைம் தான் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன பாயிண்ட் மீட்டரில் தான் நோட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு 2 டிஜிட் வேல்யூ இருந்தாலே போதும். ஓகேவா? சப்போஸ் இது 5ஆக இருந்துச்சு அப்படின்னா இதோட ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள். இங்கே 8,000 இருக்குது. 8,000 நான் 5 போட்டேன் அப்படின்னா இங்கே 5 போடும்போது என்ன கிடச்சி? 44,000 கிடச்சிச்சு இல்லையா? அப்போது இங்கே 5 வரதுக்கு சான்சஸ் கிடையாது.
5 வந்தால் தானே இதோட ஒன்று ஆட் பண்ண வேண்டியது வரும். அப்போ நம்ம 2 டிஜிட் வேல்யூ தானே வேணும். அப்போ 5 0 மட்டும் தான். அப்போ இதோட வேல்யூ எழுதிக்கலாம் 1.5. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? கவனிங்க, எக்ஸோட என்ன ஃபைன் பண்ணணும்? ஏபி ஈக்குவல் தி ஹைட் ஆஃப் தி பெடிஸ்டல். பெடிஸ்டலோட வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம்? எக்ஸ். அப்போ தர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணிட்டோமே. தி height of the pedestal is 1.5 meter. ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?